பிரதமரின் பட்ஜெட்டிற்கு பிந்தைய கருத்தரங்க உரை 4 பிராந்தியங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகத்தின் சார்பில் விவசாயமும் ஊரக வளர்ச்சியும் என்ற தலைப்பில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய காணொலி கருத்தரங்கம் நடைபெற்றது. பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற பிரதமரின் உரை நேரடி நிகழ்ச்சியாக புதுவை ஆனந்தா இன் ஹோட்டலில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிரதமர் ஹிந்தி மொழியில் ஆற்றிய உரையை கவர்னரின் செயலர் மணிகண்டன் பார்வையாளர்களுக்கு தமிழில் விளக்கி கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த வேளாண் உற்பத்தி தற்பொழுது 4 லட்சம் மெட்ரிக் டன்னாக பெருகி இருப்பது குறித்து விளக்களிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வேளாண் மற்றும் மீன்வள மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள், மீனவர்கள் கலந்து கொண்டனர். ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை வகிக்க பேரவை கூட்டத்தில் அபிஷேகம், தினேஷ் பொன்னையா, சேது செல்வம், அந்தோனி, துரை செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் இக்பால், டோடி, முகமது அலி, சங்கர், துணை செயலாளர்கள் சரவணன், சிலம்பரசன், நாகராஜ், பழனிவேல் மற்றும் அருள்ராஜ், கமிட்டி உறுப்பினர்கள் சுவாமிநாதன், ராஜசேகரன், ராஜதுரை, வேம்பன், ராமராஜன், தவமணி, நீலாவதி மற்றும் ஏழுமலை, மதுக் பாலகிருஷ்ணன், சகத்துல்லா, கோவிந்தன், வலையாபதி, செந்தில்குமார் மற்றும் செல்வம், முஜிப் ரஹ்மான், சிராஜ், ராம்ராஜ் உட்பட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் பகுதிகள் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் 800க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இக்கடைகளில் 3000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்த தொழிலாளர்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் இடமாக சண்டே மார்க்கெட் விளங்குகிறது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இயங்கும் இந்த மார்க்கெட் பகுதிகள் போக்குவரத்து நெரிசலினால் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பொருட்கள் வாங்க வருகின்ற மக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் இடையூறு ஏற்பட்டு பொருட்கள் வாங்குவதற்கு சிரமப்படுகின்றனர். சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்திட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலைகள் 4 சக்கர வாகனங்கள் செல்லாத வகையில் பேரிகார்டுகள் அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திடவும், கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களை தடுத்திட கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்திடவும், சமூக விரோதிகளால் சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை தடுத்திட காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையிலிருந்து 7 நாள் பயணமாக நேபாளத்திற்கு புதுவை பேரவைத் தலைவர், 2 அமைச்சர்கள் மற்றும் 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் புறப்பட்டு சென்றனர். நேபாள அரசு அங்குள்ள சட்டப்பேரவையை காண்பதற்காக புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 நாள் சுற்றுலா பயணமாக நேபாளத்திற்கு புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை புதுடெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேபாள தலைநகர் காத்மாண்டு சென்றனர். பதான் என்கின்ற இடத்தை சுற்றி பார்த்த அவர்கள் 3ஆம் தேதி காலை விமானம் மூலம் பொகாரா எனும் இடத்திற்கு செல்கின்றனர். அங்கு சட்டப்பேரவையை புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிடுகின்றனர். அதன் பிறகு அங்குள்ள சுற்றுலா இடங்களையும் சுற்றி பார்க்கின்றனர். வரும் 4ஆம் தேதி பொகாராவிலிருந்து மீண்டும் காத்மாண்டு திரும்புகின்றனர். அன்று மாலையில் பதான் தர்பார் சுயம்புநாதர் கோவிலை பார்வையிடுகின்றனர். வரும் 5ஆம் தேதி பசுபதிநாதர், காலபைரவர் கோவில்களையும், 6ஆம் தேதி புத்தநாத், ஜெய் நாராயண கோவில்களையும், சந்திர மலையையும் பார்வையிடுகின்றனர். வரும் 7ஆம் தேதி காத்மாண்டிலிருந்து புதுடெல்லி வழியாக அனைவரும் சென்னை திரும்புகின்றனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தம் 22 பேர் நேபாள நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி கலியன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் தலைமைகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட துணை சார்ந்த கலியன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமைகள் மக்கள் பாதை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 200க்கும் மேற்பட்டோர்
அப்பா பைத்தியசுவாமி கோவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைத்துக் கொண்டன. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து கட்சி பணிகளை துவக்கி வைப்பதாகவும் முதலமைச்சராக ரங்கசாமி உறுதியளித்தார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக வந்த புகாரின் பேரில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணிகளை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு துவக்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் இப்பணி நிறைவடைந்ததின் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலையில் ஜீவானந்தபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து அறக்கட்டளையின் வீதி வீதியாக சென்று கொசு மருந்துகளை தெளித்தனர். இச்சேவையை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நாடும் தேசமும் என்ற நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் நாடும் தேசமும் நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முனைவர் ராமதாசு தலைமை தாங்க தோழர் தெல்லியன் வரவேற்புரையாற்றினார். முனைவர் பட்டம்மாள் கருத்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக நூல் வெளியீட்டு விழாவில் நூலை பேராசிரியர் அருளியார் வெளியிட குணத்தொகையான் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முனைவர் நெய்தல் நாடன் உட்பட வேதியியல் ஆராய்ச்சி நிறுவன ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆலங்குப்பத்தில் குடிபோதையில் இறுதி சடங்கில் தகராறில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஆரோவில் அருகேயுள்ள ஆலங்குப்பத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன். ஆசாரி வேலை செய்யும் இவர் நேற்று ஊரில் இறுதி சடங்கு நடைபெற்றதால் அவ்வழியாக சென்ற வெங்கடேசனை வழிமடக்கி ஆலங்குப்பம் புதுநகரை சேர்ந்த பூபாலன் மற்றும் அவரது நண்பர்களான மனு, துரைசாமி, ராஜதுரை, மோகன் ஆகியோர் குடிபோதையில் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட வெங்கடேசன் உறவினர்கள் மதுரா கவி மற்றும் மணிமாறன் ஆகியோரை உருட்டுக்கட்டையாலும் ஆயுதத்தாலும் தாக்கியுள்ளனர். இதனால் நிலைக்குலைந்த அவர்கள் கதிர்காமம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புகாரின் பேரில் தன்வந்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்து குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட 4 போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மினிமாஸ் விளக்குகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எரியாமல் இருக்கும் மினிமாஸ் விளக்குகளை சீரமைத்து இயங்க வைப்பதற்கு அனிபால் கென்னடி சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை உதவி பொறியாளர் முரளிதரனை நேரில் சந்தித்து பேசினார். வம்பாக்கிரப்பாளையம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மினிமாஸ் டாக்டர் அம்பேத்கர் சாலை கல்லறை வீதி சந்திப்பில் உள்ள மினிமாஸ், பில்லுக்கடை மற்றும் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சந்திப்புகளில் உள்ள மினிமாஸ் விளக்குகளை சீரமைத்து தர வேண்டும் என மின்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று விரைந்து சரி செய்து தருவதாக தெரிவித்தனர். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், சக்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிமுகவினால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை OPS அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிலையை திறக்க முயன்ற OPS அணியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1996ஆம் ஆண்டு அப்பொழுதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை சாலையோரம் மீண்டும் நிறுவப்படும் என அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலையோரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா இன்று நடைபெறுவதாக OPS அணியினர் அழைப்பு விடுத்தனர். பத்திரிகைகளும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்ட நிலைகள் இவ்விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் OPS அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையில் தங்கள் பிரிவினர் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் காவல்துறையினர், OPS அணியினர் மாலை அணிவிக்க கூடாது என்றும், மீறி சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர். தொடர்ந்து OPS அணியினர் கலைந்து செல்லாததால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதையடுத்து அன்பழகன் தலைமையிலான எடப்பாடி அணியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதிமுகவினர் மற்றும் OPS அணியினர் இடையேயான மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. கடற்கரை சாலைகள் நடைபெற்ற சுற்றுலா கண்காட்சியை வைத்திலிங்கம் MP துவக்கி வைத்தார். புதுவை கடற்கரை காந்தி திடலில் தி டூரிசம் செல்டர் நிறுவனம் சார்பில் 5ஆம் ஆண்டு புதுச்சேரி டிராவல் மார்ட் 2025 சுற்றுலா கண்காட்சி துவங்கியது. சிறப்பு விருந்தினராக வைத்திலிங்கம் MP கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு தி டூரிசம் செல்டர் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சவுடா சஹா தலைமை தாங்க கண்காட்சியில் புதுச்சேரி, மேகாலயா, திரிபுரா, கேரளா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலாத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் அந்தந்த மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் குறித்து பிரதிநிதிகள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் அந்த மாநிலங்களில் உள்ள கைவினைப் பொருட்களும் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டனர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இக்கண்காட்சி நாளை திங்கட்கிழமை வரை நடைபெறுகிறது. இதற்கான அனுமதி இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உடையார் தோட்டத்தில் உள்ள ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகுமதியாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலியார்பேட்டை கொம்யூன் உடையார் தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சிவவிஷ்ணு, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ கால பைரவர் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் நவகிரகங்களோடு எழுந்தருளி இருக்கும் ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீனோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை கோபூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முதல் யாக சாலை பூஜை, 2ஆம் கால யாக சூல பூஜை நடைபெற்றது. இன்று கடன் புறப்பாடு நடைபெற்று ஏழைமுத்து மாரியம்மன் கோபுர மகா கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும், மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காட்டப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி முதலியார்பேட்டை உடையார் தோட்டம் நகரவாசிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அழகுக்கலை ஒப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது. போதையில்லா புதுச்சேரி, பெருமைமிகு புதுச்சேரி என்ற தலைப்பில் பேச்சு, கவிதை, ஓவியம், நாடகம், மெஹந்தி போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி வெல்ராம்பெட் சாரதா கங்காதரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் CITU தலைவர் பிரபுராஜ் தலைமை வகிக்க செயல் தலைவர் பிரவீனா, செயலாளர் ஜானகி, பொருளாளர் பவானி, துணை செயலாளர் ராஜலட்சுமியின் துணைத் தலைவர்கள் சுப்ரியா, லதா ஆனந்த் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம், கலையரசி, புவனேஸ்வரி, அகிலா மற்றும் காசியம்மாள், மகேஸ்வரி, சரஸ்வதி, லலிதா, வந்தனா ஆகியோர் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மார்ச் 7 புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாள் உற்சவம், சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி, சபாநாயகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அரியங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று 4ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அதிமுக மாநில துணை செயலாளர்
ஆளுநர் குமுதன் புருஷோத்தமன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் கணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அங்காளம்மன் கோவில் வீதி வன்னியர் குல மரபினர்கள் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் ஜெகன்மோகன் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஐயனார், சீராளன், நிஜந்தன், ஜெயச்சந்திரன், சபரியங்காளன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுப்பிரமணி, வேலு, ஜெயபால், கந்தசாமி, பரமசிவம், தேசிகன், சுரேஷ், ரமேஷ், ஜெயபாலன் மற்றும் குமார், முருகையன், செல்வராஜ், சுரேஷ் சௌத்ரி, செல்வேந்திரன் மற்றும் ராஜேஷ், கோதண்டராமன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.